கோல்டன் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்க. யாரானு வாஷ் பண்ணலன்னா அதுக்கு இப்போ டபுள் கலர் டேசில் எப்படி போடணும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு 150 to 160 ரவுண்ட்ஸ் சில்க் த்ரெட்டு எக்ஸாம் பேடுக்கு சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் காட்டினதில்ல எங்கே நம்ம கம் அப்ளை பண்ண லாஸ்ட் பிளேஸு அங்கே நம்ம இந்த டேசில் வச்ச சுட்டு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணது தெரியும். எங்கே நம்ம கம் அப்ளை பண்ணமோ அது தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம டேசில் போடணும். அதுக்கு இப்படி கட்டியாக பிடிச்சிட்டு சைஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஜரி த்ரெட் எடுத்துட்டு நார்மல் இடையில இப்படி சுற்றிட்டு பூ கட்டின மாதிரி இப்படி கட்டலாம். இல்லைன்னா நார்மல் அது இன்னொரு நாட்டு கூட காட்ட போகிறேன் நான் எப்படி நாட்ஸ் போடணும். இது பூ கட்டின மாதிரி கட்டிட்டு அந்த மாதிரி நாட்ஸ் போட்டுட்டு இப்படி மேலே நின்று கீழேக்கு எடுத்தாவே போதும். எதுக்குன்னா டபுள் கலர் டேசில். ஸோ இதுக்கு ஒரு 5 times 4 times நாட்ஸ் போட்டாவே போதும். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாரியோட கலர் காம்பினேஷன் இன்னொரு கலர் எப்படி எந்த கலரை பார்த்துட்டு அது இந்த மாதிரி டேசில் இது ஒரு 100 டேசில்ஸ் 100 ரவுண்ட்ஸ் எடுத்தாவே போதும். எதுக்குன்னா இன்னும் ரொம்ப கனமாகவும் டேசில் ஸோ இது 100 மேலே அதே போதும். 100 கீழே 150 ரவுண்ட்ஸ் எடுத்தாவே போதும். இப்படி கட்டியாக அது மேலே கட்டியாக கரெக்டாக டைட்டாக பார்த்துட்டு பிடிச்சிட்டு ஜரி த்ரெட்டு நீடில் ஒரு லைன் எடுத்து 2 lines வரும். அது இப்படி நடுவில் நின்று எடுத்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி சுற்றிட்டு கரெக்டாக டைட்டாக சுற்றிட்டு நடுவில் நின்று ஒரு வாட்டி எடுத்துட்டு பாதியில் நின்று இன்னொரு வாட்டி இப்படி சுற்றிட்டு பூ கட்டின மாதிரி இப்படி நாட்ஸு போட்டால் டைட்டாக இருக்கும். இது ஈஸி மெத்தடு. இன்னொரு மெத்தடு கூட இருக்கும். இந்த மாதிரி எதனா இஷ்யூஸ் கூட ஸ்லோவாக நம்ம எடுத்துட்டு டைட்டாக பிடிச்சிட்டு நாட்ஸ் போடணும். இது இன்னொரு ஸ்டைலு. பூ கட்ட வராது இல்லை சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம நாட்ஸ் போடலாம். இன்னொரு வாட்டி நடுவில் நின்று எடுத்துட்டு இது மட்டும் 4 5 6 7 times நாட்ஸ் போடணும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு 4 times போட்டாவே போதும். எதுக்குன்னா அது மேலே எந்த டேசில் வரும் இல்லை டபுள் கலரு. ஸோ இதுக்கு மட்டும் ஒரு 5 6 7 times போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு கீழேக்கு நடுவில் நின்று எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அழகாக நம்மளுக்கு தெரியணும். கீழே டேசில் மேலே டேசில் அப்போ தான் டபுள் கலர் டேசில் ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.